கோவை ஈஷா யோக மையத்தில் மகா சிவராத்திரி விழா நேற்று பக்தி நிறைந்த சூழலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஈஷா மகா சிவராத்திரி விழா பக்தியின் மகா கும்பமேளா என குறிப்பிட்டார். விழாவில் உரையாற்றிய அமித் ஷா, சத்குருவின் அழைப்பை ஏற்று ஆதியோகி தரிசனம் பெறுவதும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதும் தனக்கு பெருமை அளிக்கிறது. பாரதம் முழுவதும் சிவபக்தியில் திளைத்துள்ளது என்றும், ஈஷா மகா சிவராத்திரியும் ஒரு பக்தி பெருவிழாவாக மாறியுள்ளது எனவும் கூறினார். மேலும் சத்குரு ஆன்மீக விழிப்புணர்வை உலகளவில் பரப்பி வருகிறார். இளைஞர்களை ஆன்மீகத்தோடு இணைக்கும் முயற்சி சிறப்பானது. மண் காப்போம் இயக்கத்தில் அவரோடு நான் இருந்தேன். சத்குரு இந்த நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்று பாராட்டினார். இதற்கு பதிலளித்த சத்குரு, நம்முடைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர் ஆர்டிகிள் 370 நீக்கத்தால் காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பியது. நாட்டின் இறையாண்மை மற்றும் சட்டம் ஒழுங்கு முக்கியம் என்றார். மேலும் மகா சிவராத்திரி எந்த மதத்தவராக இருந்தாலும் உயிர் சக்தி மேல் எழுவதற்கான நாள் என்று கூறினார். விழாவில் ஆதியோகி முன்பு அமைந்துள்ள கைலாய வடிவ அரங்கம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து மிராக்கிள் ஆஃப் தி மைண்ட் செயலியை சத்குரு வெளியிட்டார். 2 ஆண்டுகளில் 300 கோடி மக்களை தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற அவரது எண்ணம் உலகளவில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என அவர் தெரிவித்தார்.